வணக்கம். செம குட் நியூஸ். இனி இவர்களுக்கும் ரூபாய் 1000 கிடைக்கும். திமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிர் அனைவருக்கும் மாதம் 1000 உரிமைத் தொகை வழங்கப்படும் என அக்கட்சி அறிவித்துள்ளது. ஆனால் உரிமைத் தொகை தகுதியுள்ள பெண்கள் மட்டும் தான் என கூறி மக்களை ஏமாற்றுவதற்கு உள்ளாக்கியது. இதனால் அதிர்ச்சியடைந்த மக்கள் தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்தனர். இதனை அடுத்து மீண்டும் குறிப்பிட்ட சிலருக்கு மீண்டும் உரிமை தொகை வழங்கும்படி அறிவிப்பை வெளியிட்டது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து பெண்களுக்கு வழங்கிய நலத்திட்ட உதவிகள் குறித்து அமைச்சர்கள் சிலர் அவதூறாகவே பேசி வந்தனர். இதனால் பெண்கள் மத்தியில் திமுக மீது அதிருப்தி உண்டாக்கியுள்ளது. தற்பொழுது மக்களவை தேர்தலை ஒட்டி பிரச்சாரத்தின் போது வாக்குகளை கவர உரிமை தொகையானது அனைவருக்கும் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என அமைச்சரின் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாக்குறுதி அளித்தனர். அந்த வகையில் மறுவாழ்வு மையத்தில் உள்ள பெண்களுக்கு வழங்கப்படும் என்று அரசாணை வெளியிட்டுள்ளது. மேலும் முன்னாள் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு இந்த உரிமை கிடைக்காது என்றும் முதலில் கூறப்பட்டது. தற்போது அவர்களின் வாக்குகள் எதுவும் திமுகவுக்கு சாதகமாக இல்லாததை அறிந்த முதல்வர் ஓய்வு பெற்ற முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கும் உரிமை தொகை வழங்குவது குறித்து கலந்தோசித்து வருவதாக தெரிவித்துள்ளார். இதேபோல இத்திட்டத்திற்கு தகுதி பெற்று பணம் பெறாத நபர்களுக்கும் இம்மாதம் இறுதியில் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இதுகுறித்து தேர்தல் பரப்புரையில் உதயநிதி ஸ்டாலின் கூறியதாவது: கலைஞர் உரிமைத் தொகை விண்ணப்பித்து பணம் வராத அனைவருக்கும் தேர்தல் முடிந்ததும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் முதற்கட்டமாக மறுவாழ்வு மையத்தில் உள்ள பெண்களுக்கு வழங்க ஆணை வெளியாகி உள்ளது.